தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னை டிபிஐ வளாக சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி டிபிஐ வளாக சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். ஒன்பதாவது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி டிபிஐ வளாக சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். இடைநிலை ஆசிரியர்களின் இந்த 9 நாளான போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக சிக்கந்தர். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களின் ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 9 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் அறிக்கையான 311, 312 அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என இந்த தேர்தல் வாக்குறுதி அளித்தது. ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளாக விளம்பர திமுக அரசு அவர்களின் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றவில்லை. குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த சம வேலை சம ஊதியம் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆசிரியரும் 20,000 ரூபாய் வரை அந்த ஊதியத்தில் முரண்பாடு இருப்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில தற்போது இந்த போராட்டமானது டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பெண் ஆசிரியர்களும் ஆண் ஆசிரியர்களும் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வந்தாலும் இந்த இடைநிலை ஆசிரியர்களோட ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் ஏற்கனவே 2009க்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு 8,200 ரூபாயும் 2009க்கு பிறகு பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு 5,300 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. இதுல ஒரே வேலையை செய்யும் தங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடு இருக்கிறது என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்த நிலையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எதிர்கட்சியாக இருந்த தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் போராட்ட களத்திற்கு சென்று ஆசிரியர்களை சந்தித்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களது ஊதிய முரண்பாடு நிறைவேற்றப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில கடந்த 4.5 ஆண்டுகளாக விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்தாலும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில அவர்களுடைய கோரிக்கைகள் தற்போது வரை நிறைவேற்றவில்லை. அதாவது அரையாண்டு தேர்வு முழுஆண்டு தேர்வு முன்பு விடுமுறை விடுவார்கள். அந்த விடுமுறை தினத்தன்று இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக சென்னை போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 2023ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த போராட்டமானது தற்போது வரை நீடித்து வருகிறது. தினம் கடந்த 9 நாட்களாக ஒவ்வொரு பகுதியாக இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக ஆரம்பத்தில் டிபிஐ வளாக முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. அதே போல ஒவ்வொரு பகுதியிலும் அங்கங்கே இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இவர்களை தினம் காவல்துறையினர் குண்டு கட்டாக கைது செய்து அவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவரை 2,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தங்களது வாழ்வாதார கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தங்களது நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வந்தாலும் விளம்பர திமுக அரசின் பள்ளி கல்வித்துறையோ பொம்மை முதல்வர் ஸ்டாலினோ இதை பற்றி கண்டுகொள்ளாமல் அதாவது மாணவர்களுக்கு கல்வி போதிக்கும் குருவாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட அவர்களுடைய கோரிக்கை என்பது இதுவரை செவிசாய்க்கப்படவில்லை. குறிப்பாக சாலையில் அமர்ந்து இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது எவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் காதிருந்தும் செவிடாக கண்ணிருந்தும் குருடாக இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக அவர்களை புறக்கணித்து வருகிறது. ஒவ்வொரு தினமும் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் என்றும் பாராமல் காவல்துறையினர் ஏவி அவர்களை குண்டு கட்டாக கைது செய்வதும் அவர்களை தரக்குறைவான வார்த்தைகளை பேசுவதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. தங்கள் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் எங்களுடைய போராட்டம்
போராட்டம் தொடரும் என தற்போது 9வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும் போராட்டமானது கல்லூரி சாலை முழுவதும் இடைநிலை ஆசிரியர்கள் குடும்பத்துடன் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சில ஆசிரியர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டியும் அதே போல தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தியும் என்ன தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி என கோஷங்கள் முழங்க இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பல்வேறு பகுதிகளில் வரவைக்கப்பட்டு இங்கு வந்து அவர்களை கைது செய்யும் நிலையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தற்போது வரை 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக தற்போது குவிந்து வருகிறார்கள். இந்த போராட்டம் தொடரும். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும். அதாவது புத்தாண்டு தினத்தன்று தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடரும். இந்த நிலையில கடந்த 2ஆம் தேதி நேற்று பள்ளிகள் திறக்கப்பட்டது. பள்ளிகள் திறந்தாலும் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை இந்த விளம்பர திமுக அரசு பள்ளி கல்வித்துறை அவர்கள் அழைத்து பேசி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ச்சியாக காலை முதல் இந்த போராட்டமானது தொடர்ந்து தற்போது கைது செய்யும் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.